தோழர்களுக்கு வணக்கம். வலதுசாரி சிந்தனையாளரான மாரிதாஸை சற்று முன் கைது செஞ்சுருக்காங்க. தொடர்ச்சியாக விஜய்க்கு எதிராக, தாவேகாவுக்கு எதிராக வீடியோ போட்டதனுடைய ரியாக்ஷன் தான் இது அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு முன்னாடியே ஊடகங்களை முடக்கக்கூடிய வேலைகளில் இருந்தவங்க இப்போது கைது படலத்துக்குள் இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் இந்த கைது நம்மை நோக்கியும் கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. நமக்கு அதில் சிக்கலும் கிடையாது. அதற்கெல்லாம் தயாராகி தான் இந்த வேலை செய்யவே நம்ம வந்திருக்கோங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் நாங்கள் மாற்று அப்படிங்கிற ஜிகனாவை பூசிட்டு திரைக்கவர்ச்சியை மட்டுமே மூலதனமாக கொண்டு ஆட்சிக்கு வந்த இந்த கும்பல் எப்படி 91 முதல் 96 வரை ஒரு காட்டாட்சியை ஜெயலலிதா அவர்கள் நடத்தினார்களோ அப்படி ஒரு ஆட்சியை விஜயிடமிருந்தும் நாம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதே குணாதிசயங்களை தன்னகத்தே கொண்ட ஒரு மர்மமான நபராகத்தான் விஜயும் நமக்கு காட்சியளிக்கிறார். ஆனால் அதை இன்றைய தமிழ் சமூகம் எப்படி அன்றைய ஜெயலலிதாவை ரசிக்கவில்லையோ, அதுவே அந்த ஜெயலலிதாவுக்கான வீழ்ச்சியாக அமைந்ததோ, அப்படி ஒரு வீழ்ச்சியை நோக்கி வெகு விரைவில் விஜயும் போவார் அப்படிங்கிறக்கான சமிக்கையாகத்தான் இதை எல்லாத்தையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் அந்த ஊடகங்கள் முடக்கத்தில் கூட நமக்கு எப்பா ஒரு சேனல் போயிடுச்சு, அடுத்த சேனல் அப்படின்னு நான் சர்வசாதாரணமாக அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சிட்டேன். ஆனால் மாற்று இயக்கங்கள், கட்சிகளிலிருந்து இதற்கான கண்டனங்கள் குவியும் போது தான் இது ஒரு அரச ஒடுக்குமுறை, இதை நாம் கடந்து செல்ல முடியாதுங்கிற சென்ஸே எனக்கே வந்துச்சு அடுத்த நாள் தான். ஆக இந்த தோணியில், இதே பாணியில் இந்த ஆட்சியானது தொடரும் பட்சத்தில் நாம் நம்முடைய எதிர்ப்புகளை இன்னும் வீரியமாகத்தான் வெளிப்படுத்துவோமே ஒழிய, இதற்கெல்லாம் பயந்து இந்த களத்தை விட்டு ஒதுங்கக்கூடியவர்களாக நாம் இல்லை அப்படிங்கிறத இந்த ஆட்சியாளர்கள் வெகு விரைவில் புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் எல்லா ஜனநாயக சக்திகளும் விஜய்ங்கிற இந்த மண்குதிரைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். குறிப்பாக விஜயை ஆதரிக்கக்கூடிய முற்போக்கு கட்சிகளும் இதற்கு வாய் திறக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையும் கூட. நீங்கள் சில தந்திரங்களின் மூலியமாக முற்போக்கு கட்சிகளை தன்னகத்தே வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது எல்லாம் வெறும் நாடகம். அவர்களுக்கு இடதுசாரி கொள்கையின் மீதோ, அம்பேத்கரிய கொள்கையின் மீதோ, பெரியாரிய கொள்கையின் மீதோ எந்த பற்றும் கிடையாது. இது எல்லாம் வெறும் நாடகம் மட்டும்தான் அப்படிங்கிறதை அம்பலப்படுத்தும் விதமாக நீங்கள் விஜயை வெளியிலிருந்து ஆதரிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும், அமைச்சரவையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய விசிக உள்ளிட்ட கட்சிகளும் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த சர்வாதிகார போக்கை கண்டித்து நிச்சயம் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மை போன்றவருடைய எதிர்பார்ப்பு.